जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बू फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார், மருத்துவ ஜோதிடர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாத ராசி பலன்கள்ல என்ன சுவாமி, ஆடி மாசத்துல எப்படி கிரகங்கள் எப்படி இருக்கும்? ஆடி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா சூரியன் ஒரு ராசியிலிருந்து வரக்கூடியது. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. இப்போ ஆடி மாசத்துக்கு வரும்பொழுது எந்த ராசிக்கு வரார்? கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில யாரோட சேர்ந்து இருக்கார்? சூரியன் குரு ஜாதகத்துல ஒன்னா இருக்கார். அப்ப இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? கடக ராசி அப்படி இப்போ கடகத்துல சூரியன் வரார். அப்ப இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்துல கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் குரு, சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது ஜாதகத்துல இருக்கு. அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்க. இந்த பலன்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? இது என்ன உங்களுக்கு எச்சரிக்கையான பதிவா அல்லது உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இதுதான் இதுல முக்கியமானது. எச்சரிக்கையா அதிர்ஷ்டமா? ஒரே வார்த்தை. உங்களுக்கு இந்த ஆடி மாசம் 12 ராசிக்கு ரெண்டே விஷயம்தான். அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா? அதிர்ஷ்டம்னா எப்படி, எச்சரிக்கைன்னா எப்படி? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எச்சரிக்கைன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா தான் இருந்தாங்க, வேற வழி கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சில விஷயங்கள் நம்ம பார்த்து செஞ்சாலும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம சமாளிப்போம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாமே முழுமையாக எல்லா ராசிக்குமே பார்ப்போம். என்னென்ன ராசியுடைய, அதே போல என்னென்ன அம்மனை வழிபாடு செய்தால், எந்தெந்த அம்மன் வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒன்று விடாம கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ராசியில என்னென்ன விஷயங்கள், நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், எதுவும் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன்னா எப்படி இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் 1 பாதம் வரையில சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் ஒரு விஷயம் ஆரம்பத்திலே சொன்னேன், எச்சரிக்கையா போராட்டமா அதிர்ஷ்டமா அப்படின்னு சொல்லி. போராட்டம், சிம்மராசிக்கு போராட்டம். எப்படி போராட்டம்னா, இதுவரையில் அதாவது உங்களுடைய ஒரு தவறான முடிவால் ஒருத்தரை நீங்க இழக்க போறீங்க. வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தரை வாழ்க்கையில இழக்க போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இழப்பு, ஒரு பெரிய இழப்பு. ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்ணாக இருக்கலாம், பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணாக இருக்கலாம். ஆனா ஒரு இழப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இத்தனை வருஷம் கட்டி காத்த ஒரு நம்பிக்கை, இத்தனை வருஷம் கட்டி காத்த சில விஷயங்கள் இப்படி போயிடுச்சே, இப்படி வந்துடுச்சே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சோதனையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு போராட்டம் இருக்கு. அதாவது 60% வரைக்கும் நல்லா இருக்கு, 40% வரைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த 40% இதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனைகளே. இதுல பாத்தீங்கன்னா திடீர் நீங்க எதிர்பார்க்காத திடீர் பொறுப்புகள் வரும், உங்கள் கையில் வரும். திரும்ப உங்கள் நிரூபிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு, நீ தப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும். நிரூபிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கும் நீ என்ன செய்யற அப்படிங்கிறது. பொறாமை கண்கள் அதிகம், கையொப்பமிடும் ஆவணங்கள் முழுமையாக படிக்காமல் ஒப்புதல் தராதீர்கள். உன்னை சுத்தி பொறாமை கண்களாக இருக்கும். கையெழுத்து போடும் போதெல்லாம் ஜாக்கிரதையா கையெழுத்து போடும். அரசாங்கம் பல ஆண்டுகளாக காத்திருந்த நல்ல முயற்சிக்கு முன்னேற்றம் தெரியும். தேர்வு, நேர்முகம், பட்டியல், வெளிநாடு போன்ற விஷயம் நம்பிக்கை தரும். அலட்சியம் கூட ஒரு வாய்ப்பை தள்ளி போடலாம். அதே போல சொந்த தொழிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பண பரிமாற்றங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆதரவு நல்லா இருக்கும். பணியாளர்களின் நிதி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பணியாளர்கள் சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு சில நேரத்தில் சில கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி சிறிய சந்தேகம் கூட பெரிய பிரிவாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 3ஆம் நபரின் வார்த்தையை நம்பி வாழ்க்கையை நீங்களாக நாசப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஒரு குடும்பத்தை வாழ வச்சு பழகணுமே தவிர ஒரு குடும்பத்தை பிரிச்சு எவன் ஒருத்தன் பார்க்கிறானோ அவனுக்கு கர்மா சீக்கிரமா வேலை செய்வீங்க. கவலையப்படாது. ஒரு நல்ல குடும்பத்தை ஒரு கணவன் மனைவி வாழறாங்கன்னு சொன்னா அதை எதையாவது சொல்லி பிரிச்சு எதையாவது மனசை கெடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்றான்னு நாசமா போவான். நிஜமா சொல்றேன். ஏன்னா அது உண்டு. இந்த ஆடி மாசத்துல அது நீங்க கண் கூட பார்ப்பீங்க. அந்த ஒரு விஷயம் உண்டு. இந்த வார்த்தையை போட்டு தயவு செய்து நீங்க போடுங்க, சொல்லுங்க. சாமி சொல்லியிருந்தாங்க.
அதுபோல விவாகரத்து நீதிமன்றத்திற்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். வார்த்தை திசை மாற்றக்கூடும். சட்ட ஆலோசனை இல்லாமல் எந்த ஆவணத்திலும் கைவிடாது. அதாவது ஒரு வார்த்தை கூட வழக்கின் திசையை மாற்றக்கூடும். சோ ரொம்ப எச்சரிக்கை. ஒரு வார்த்தை வழக்கை திசை மாற்றக்கூடும் அப்படின்னு சொல்லு. என்னதான் அட்வொகேட் அந்த இடத்துல, லாயர் அந்த இடத்துல ஸ்திரமா நின்று அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணினாலும், சில பேர் ஏதாவது ஒரு பேச்சில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டான்னு அந்த இடத்துல ஒரு தடுமாற்றத்தை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த வழக்கை திசை மாறி போயிடும். ஸோ கவனமா இருங்க. படிக்கும் திறன் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மொபைல், நண்பர்கள், பொழுதுபோக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை சிதறடிக்கலாம். மாணவர்கள்லாம் மொபைல் வச்சுக்காம இருந்தா நல்லது. சொன்ன கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நீங்க வச்சிருந்தா அவனுக்கு வேற வழி இல்லை. அதனால நல்ல ஐபோனாவே பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம சொன்னா கேட்க போறது கிடையாது. சோசியல் மீடியாலெல்லாம் ரொம்ப போகாதீங்க. ஃபோன் படிப்புக்கு யூஸ் பண்ணுங்க, மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. படிப்பு தான் முக்கியம். படிப்பு இரு கண்களாக இருக்கணும். பெண்கள் இரு கண்கள், நாட்டுக்கு கண்கள்லாம் சொல்றாங்களே, அது மாதிரி ஆண்களும் நீங்களும் நல்லா படிக்கணும்ப்பான்னு சொல்றோம். நீங்க ஃபோன் எடுத்துட்டு தடவிண்டே இருந்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நீங்க படிப்புலையும் கவனம் செலுத்துங்க, எஃபர்ட் எடுங்க, நல்லது. அதே போல கோர்ட்டு கேஸ் பாத்தீங்கன்னா மறைந்திருந்த உண்மை வெளியே வரும். இந்த மாசத்துல, ஆடி மாசத்துல மறைந்திருந்த ஏதாவது ஒரு உண்மை வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல பொறுமையை இழக்காமல் சட்டப்படி செயல்படுங்கள். இந்த மாதத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கை இதுதான். தூக்க கலக்கம், மழைக்கால அலட்சியம் போன்றவை விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை உருவாக்கல. மழை வருது, நைட் டிரைவிங் பண்றீங்க, மழை வருது, ரொம்ப அதிகமா இதா இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து போங்க. தூக்க கலக்கம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு, பார்த்து கவனமா இருங்க. இந்த மாதம் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு, புதிய வருமானம், சமூகத்தை மதிப்பு, தொழில் விரிவாக்கம்லாம் உண்டு. மறைந்திருந்த வாய்ப்பு வெளிப்படும். தைரியமான முடிவுகளால் வெற்றி. நம்பிக்கை துரோகம், தேவையற்ற அகங்காரம், வாகன விபத்து அபாயம், சட்ட ஆவணங்களில் அலட்சியம், உடல்நிலை பரிசோதனை தள்ளிப்படுது, கோபத்தில் உறவினர்களை இழத்தல், இதெல்லாம் உண்டு. அதே போல நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பைரவர், முருகன், சனி பகவான் வழிபாடு நிறைய பண்ணணும். இந்த சிம்மராசிக்காரர் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி. போராட்டமாக இருக்கும். ஆடி மாசம் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். போராடி தான் ஜெயிக்கணும். சேலஞ்சிங்கா தான் இருக்கும். பார்த்து கொண்டு போங்க. அதே போல பல வெற்றிகள் உங்களுக்கு சில விஷயங்கள் தேடி வரும். தேடி வரதை தக்க வச்சுக்கோங்க. இருக்கிறத நிலையா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சுபம், வாழ்க வளமுடன்.